ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தமிழ்ச்செல்வி ஜிஜே. இன்றைக்கி தான் பழைய நான் புத்தகமாக எழுதலை, பிளாகில் எழுதுனதெல்லாம் புத்தகமாக தொகுத்து ஒருத்தங்க போட்டாங்க. ஜெயபாரதன் போட சொன்னார். வையவன் அதை வெளியிட்டார். ஸோ அந்த புத்தகங்கள்லாம் எடுத்து வச்சேன். ஒரு 4 புத்தகம்னு நினைக்கிறேன். இது நிகழாதிருந்திருக்கலாம், அதுக்கப்புறம் மாறி செல்லும் மாற்றங்கள், காதல் மட்டும் வாழ்கிறது, நான் யாழினி ஐஏஎஸ், அப்படி சொல்லிட்டு ஒரு 4 புத்தகம் எழுதிட்டுக்கிறேன். நான் 3 தான் ஞாபகம் வச்சுட்டு இருந்தேன். ஆனால் அந்த நான் யாழினி ஐஏஎஸ் கொஞ்சமாக தான் பப்ளிஷ் பண்ணார். அது இதய துடிப்பு மேகசினில் வந்தது. அது என்கிட்ட ஒரே ஒரு புத்தகம் தான் இருந்தது. அந்த ஒரு புத்தகத்தை ஜெயலட்சுமி அக்கா அவங்க இறந்துட்டாங்க. அவங்க டீச்சர். அவங்கக்கிட்ட கொடுத்தேன். அவங்க படிச்சுட்டு இருக்கும்போது மாடு சாப்பிட்டுடுச்சான். கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அந்த மூலையில் கிராக் ஆகி அது அப்படி ஒரு புத்தகம். அது கொஞ்சம் கம்மி பக்கங்கள் தான் இருந்தது. ஏன்னா கடைசி நேரத்தில் அவர் அவசரப்படுத்தினாரா. ஐயவன் சார் எழுது 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 எழுது, நீ தேதிக்குள்ளே நீ எழுதிடணும் அப்படி சொன்னதுனால என்னால் அவ்வளோதான் எழுத முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நான் ஒரே ஒரு நாவலை எழுதுறதுக்கு ஒரு 7 வருஷம் எடுத்துகிட்டு இருக்கேன். நான் கிட்டத்தட்ட 7 வருஷம், 3 பார்ட் அது. ஆனால் கிட்டத்தட்ட 7 வருஷம் ஒரு நாவல் எழுதுறதுக்கா அப்படின்ட்டு. இன்னும் அதை தொகுத்து முடிக்கவே இல்லை. அதுக்கு அது உட்காரணும். ஒரு தனிமையான ஒரு இடம் வேணும், பிளாக் காஃபி வேணும். நான் யோசிச்சுருக்கேன். அந்த இதை தொகுக்கும்போது நெட்டு வேணும், முக்கியமாக கம்ப்யூட்டர் வேணும். கம்ப்யூட்டரில் நெட் வேணும். நான் என்ன யோசிச்சேன்னா, சரி ஓகே, அது தொகுக்கும் போது மட்டும் கொஞ்சம் திருவண்ணாமலையில் போய் தங்கிக்கலாம் அப்படின்ட்டு. என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்காங்க. யாருன்னு கேட்குறீங்களா? என் பொண்ணு தான். என் பொண்ணுன்னு சொல்லிட்டு போனோம்னா கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் வரும். நம்ம ஃப்ரெண்டு வீடுன்னு போய் அப்படியே நைஸாக தங்கிட்டு அப்படியே ஓடி வந்துடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா பொண்ணு சொல்லிட்டு போனோன்னா அந்த ஒரு கேரிங், ஒரு அக்கறை, ஒரு அம்மாவா அந்த பொறுப்பு ஒரு பெரிய பொறுப்பு. அம்மா மக அப்படிங்கிறது ஒரு பெரிய பொறுப்பு. நான் லெட்டர்லாம் எழுதினேன். அம்மா தாயே, என் கையை விட்டு போடியம்மா, என் கையை ஏன் இவ்வளோ இறுக்கமாக பிடிச்சிக்கிட்ட. அவள் நீ என்ன பண்ணுவ, நீ எப்படி தனியாக இருப்ப, அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷங்களாக அவள் அவளோட வாழ்க்கையை அடுத்து என்ன பண்ணணும் அப்படி சொல்லிட்டு அவள் இது பண்ணல. கடைசியில் நான் திட்டி சண்டை போட்டு அவமானப்படுத்தி அப்படி தான் அவளை கொஞ்சம் தூரம் போக வைக்க முடிஞ்சது. நீ என்ன பண்ணுவ, தனியாக இருப்ப, உன்னை யார் பார்த்துப்பாங்க அப்படின்ட்டு. ஆனால் கூட இருந்தாலும் பிரச்சனை தான், கூட இல்லாமல் போனாலும் பிரச்சனை தான். அந்த மாதிரி அது ஒரு லவ்வபிள் பாண்டிங். அவள் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 19 வயசில் எனக்கு கிடைச்ச பொம்மை. விளையாடுறதுக்கே எங்கள் அம்மா எனக்கு பொம்மை வாங்கி கொடுத்தாங்களா என்னன்னே தெரியாது. எனக்கு விளையாடுறதுக்கே அப்போ தான் ஒரு பொம்மை கிடைச்சிது. நான் குட்டி குட்டியாக, அதுவும் ஒரு உயிரோட ஒரு பொம்மை என்கிட்ட கிடைச்சதுன்னா அப்படி தான் இருந்துச்சு எனக்கு அந்த மனநிலை. அது ஒரு அழகான மனநிலை, அது ஒரு அழகான பொம்மை. இப்போ அது நிறைய வலிகள் கொடுத்தாலும் அந்த அவள் குழந்தையா இருக்கும்போது அவள் எனக்கு செஞ்ச எல்லா விஷயங்களையும் நினச்சி பார்த்தா அது ஹாப்பியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, திடீர்னு என் ஃப்ரெண்டுங்களெல்லாம் பார்த்துட்டேன். நான் சாத்தனூரில் இன்னைக்கு கொஞ்சம் பொட்டுலாம் வைக்காமல், கம்மல்லாம் போடாமல், மூஞ்சி கழுவாமல் தூங்கி எழுந்திரிச்சிட்டு அப்படியே காஃபி குடிக்கலாம்னு சொல்லிட்டு போனேன்னா, என்னக்கா எப்படி இருக்கீங்க, காஸ்டியூம் மாற்றிட்டீங்க